ஹலோ நண்பா! இந்த வீடியோல நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, நம்ம சேனல்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. சேனல் கிரியேட் பண்ண பிறகு நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நம்ம சேனல்ல டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவோம். வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ், கேட்டகரிஸ், லாங்குவேஜ் இதெல்லாம் செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் இப்படி செய்ய நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனா, நம்ம வீடியோ ஒவ்வொரு தடவையும் அப்லோட் பண்ணும்போது டிஃபால்ட்டா நம்ம எப்படி அந்த டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், கேட்டகரிஸ்லாம் செலக்ட் பண்றதுன்னு பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க வந்து நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன குடுத்தீங்கன்னா, அப்ப நம்ம சேனல்ல போடுற அனைத்து வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனா வந்துரும். ஓகே. இப்போ வந்து நம்ம எப்படி டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் எல்லாத்தையும் டிஃபால்ட்டா செட் பண்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க யூடியூப் சேனல் போயிருங்க. யூடியூப் சேனல்ல போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கிறீங்க. யூடியூப் ஸ்டுடியோங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு லோட் ஆயிட்டு ஒரு பேஜ் வரும். இப்போ நம்ம செய்றத கரெக்ட்டா நீங்க செய்யுங்க. அப்படியே இத ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ டேஷ்போர்டு. இதில தான் நீங்க போடுற வீடியோஸ்க்கு அனலிட்டிக்ஸ் சில இதுக்கெல்லாம் பார்க்கலாம். இப்படி ஸ்க்ரோல் பண்ணா உங்களுக்கு செட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணவும் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அப்லோட் டிஃபால்ட் அது. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க சம்பாதிக்கிற ரெவென்யூ வந்து நீங்க ஒவ்வொரு நாட்டுக்கு ஏத்தாப்புல செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இந்தியன் ரூபீஸ் கூட வச்சுக்கலாம். இதுல 3வது ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அப்லோட் டிஃபால்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இது டைட்டில். நீங்க டைட்டில கூட டிஃபால்ட்டா குடுத்துக்கலாம். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ வேற விதமான டைட்டில் வைப்பீங்க. ஒரே டைட்டில குடுக்க மாட்டீங்க கண்டிப்பா. அந்த டைட்டில் வேணாம். டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க குடுத்துக்கிறீங்க. நீங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஃபால்ட்டா குடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பப்ளிக்ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கட்டும். பிரைவேட்ல கூட நீங்க வச்சுக்கலாம். வீடியோ அப்லோட் பண்ணும்போது பிரைவேட்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாக்ஸ கூட நீங்க டிஃபால்ட்டா செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் செட்டிங் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. அட்வான்ஸ் செட்டிங்ல போனா இங்க பாருங்க கேட்டகரிஸ்ன்னு இருக்கு பாருங்க. நீங்க உங்க சேனலுக்கு தனியா ஒரு கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணி தான் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவீங்க. இதுல நீங்க எல்லா கேட்டகரிஸ் இருக்கு. நீங்க எத வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். கேமிங், எஜுகேஷன், ஹவ் டு எல்லாமே நீங்க எத வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நீங்க எந்த கேட்டகரிஸோ அந்த கேட்டகரிய கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ண பிறகு லாங்குவேஜ் கூட இருக்கு. நீங்க உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்ல. அதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கு. அது குடுத்துட்டு நீங்க கரெக்ட்டா சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத குடுத்துக்கங்க. சேவ் ஆப்ஷன் குடுக்கணும். லாஸ்ட்ல ஒண்ணு பார்த்தீங்களா, யூசர்ஸ் கேன் வியூஸ் ரேட்டிங்னு இருக்கு. அது வந்து நீங்க டிக் எடுத்துக்கிட்டா உங்க சேனல்ல உள்ள அனைத்து வீடியோக்கும் லைக் வந்து மறைஞ்சிருக்கும். லைக் போடுவாங்க. ஆனா லைக் வந்து மறைஞ்சிருக்கும். அவங்க எத்தனை லைக் போட்டிருக்காங்கன்னு பார்க்க முடியாது. இதெல்லாம் நீங்க குடுத்த பிறகு சேவ்ங்கிற ஆப்ஷன் குடுத்துக்கிறங்க. மத்தபடி எதுவுமே குடுக்க தேவையில்ல. இப்போ நான் வந்து எதுவுமே குடுக்காதனால எனக்கு சேவ் ஆப்ஷன் கேட்கல. நான் கேன்சல் குடுத்துக்கிறேன். நீங்க இந்த மாதிரி சேவ் குடுத்துட்ட பிறகு உங்களுக்கு சேனலோட டிஃபால்ட்டா செட் பண்ணிக்கிறோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன குடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.